சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார், மலேசியாவுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இந்த இடம் பிடிச்சிருக்கா மலேசியா? மலேசியா வந்து இப்போது எல்லோரும் நினச்சிருப்பாங்க நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40 தடவை வந்திருப்பேன். ரொம்ப பிடிச்சமான இடம். இங்கே வந்து பத்திகேஃப் முருகர் கோயில் போயிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப விசேஷமாக இந்த தடவை போகல, பட்டு கோட்டுமலை பிள்ளையாருக்கு போய் தரிசனம் பண்ணுவேன். அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயில், பிரிக்ஃபீல்டில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில், முனீஸ்வரர் கோயில். இப்போ கும்பாபிஷேகம் ஆகும்போது நான் தான் வந்திருந்தேன், அங்கே வந்திருக்கேன். அப்புறம் ராஸ்காட் முருகன் கோயில், அங்கே போயிருக்கேன். இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போயிருக்கேன். செந்தூரில் வந்து முருகர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். ஸோ ஆக மலேசியா வந்து நிறைய தடவை வந்திருக்கேன். ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். அப்புறம் அன்னலக்ஷ்மி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஆக இந்த இடம் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். சார், இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விலாம் இருக்குது, கேட்கணும். கேளுங்க சார். இப்போ சில பேர் வந்து நல்லா இருக்காங்க, ஆனால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வருது சார். ஸோ அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இதனால அதாவது நல்லா இருந்துட்டு இருக்காங்க, திடீர்னு கஷ்டம் வருது. நல்லா இல்லை வாழ்ந்தவன்ப்பா, இப்போ போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆமாம். நல்லா இருந்தவன் இப்போ ஏன் இவ்வளோ கவலைப்படுறான்? ஆமாம், அதுதான் கேட்குறீங்க. பொதுவாக நம்ம ஜாதக கட்டம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பர்த் பிளேஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அப்படி அதில் வச்சுட்டிங்கன்னா ஜாதகம் பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டைமெல்லாம் இருக்குது. இப்போ நல்லா இருக்குது, ஜாதகம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியில்லாத பிளானட் இருக்கும், சரியில்லாத ஒரு கிரகம் வந்து இருக்கும். இந்த சரியில்லாத பிளானட் அப்போது அது வந்து தசா புத்தியாக நடக்கும். அதாவது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு கேது தசைனா 7 வருஷம், சுக்கிர தசைனா 20 வருஷம், அடுத்தது சூரிய தசைனா 6 வருஷம். இப்படி ஒவ்வொரு தசா காலம்னு இருக்குது. பிறக்கும்போது ஜாதக கட்டம் அதே ஜாதக கட்டம் தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தை, உதாரணத்துக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னு வைங்க, அவங்களுக்கு வந்து கேது தசை நடக்குது. கேது தசை ஒரு 4 வருஷம் நடக்குது. மொத்தம் கேது தசை 7 வருஷம், ஒரு 4 வருஷம் நடக்குதுன்னு வைப்போம். பிறக்கும்போது 4 வருஷம் கேது தசை இருக்குது. அதுக்கப்புறம் 20 வருஷம் சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை இவங்களுக்கு நல்ல கிரகமாக ஜாதகத்தில் இருந்தால் அடுத்த 20 வருஷம் டாப்பாக இருக்கும். சுக்கிர தசை சரியில்லாத இடத்துல ஜாதக கட்டத்தில் உட்கார்ந்துருந்ததுன்னா அடுத்த 20 வருஷம் இவங்களுக்கு படாத பாடுபடுத்தும். ஸோ அதனால தான் சில பேருக்கு டைம் ரொம்ப நல்லா இருந்துட்டு அந்த தசை வரும்போது அப்படியே டவுன் ஃபாலிங் கொடுத்துருது. சில பேருக்கு நல்ல முன்னேற்றம் இருந்தது, திடீர்னு பார்த்தீங்கன்னா சார் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு 5 வண்டி 6 வண்டி வச்சுருந்தேன் சார், பெரிய சொந்த வீடு 5 வீடு வச்சுருந்தேன் சார், எல்லாத்தையும் விற்றேன் சார், எல்லாத்தையும் இந்த லாக் ஆனேன் சார், இந்த பிரச்சனையில் மாட்டினேன் சார், இப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஜாதக கட்டம். நான் நிறைய ஜாதக கட்டம் பார்க்கும்போது தசாபுத்தி தாம்மா. தசாபுத்தி சூப்பராக இருந்தால் எல்லாமே சூப்பர், தசாபுத்தி வீக்காக இருந்தால் எல்லாமே வீக். அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க, குரு பலன் இருந்ததுன்னா 50% பாதிக்கும், 50% பாதிக்காதுங்கிறாங்க. குரு பலன் இருந்தால் அந்த குரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நீங்கள் பண்ணுற பூஜையெல்லாம். கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது, சாமியை கும்பிடுறது, பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போகிறது, அபிஷேகம் பண்ணுறது, அதை ஒரு 50% நம்மளை காப்பாற்றி விடுறது. அது குரு பலனில் போய் உட்காந்துருது. அப்போ குரு பலன் இருந்தால் நமக்கு அது பெருசாக பாதிக்கிறது இல்லை. பெரியவங்க சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைபாகையோட போச்சுப்பாங்க. இதுதான். அதனால தான் இந்த தசா புத்தி சரியில்லைன்னா தான் அவங்க டவுன் ஃபாலிங் இருக்காங்க. ஒரு 20 வருஷம் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே டவுனில் விழுந்துருவாங்க. அப்போ அந்த தசா புத்தி சரியில்லைன்னா லைஃப்பில் எல்லாமே சரியில்லாமல் ஆயிடுதுமா. சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் வந்து சொல்கிறாங்க பிறவிலே அவங்க கஷ்டப்படுறாங்க, சில பேர் வந்து நல்லா தான் இருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது சில பேர்த்தோட ஜாதகம் பிறவிலேருந்தே கஷ்டம். எங்கே சார் நான் வாழ்க்கை பூரா கவலையில் தான் இருக்கேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. எந்த தசாபுத்தி வந்தாலும் அவங்க கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஜாதகத்தை நான் கணிக்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஜாதகம்னு பார்ப்பாங்க. அம்மா ஜாதகத்துலேயும் டைம் சரியில்லை, அப்பா ஜாதகத்துலேயும் டைம் சரியில்லை, குழந்தை ஜாதகத்துலேயும் டைம் சரியில்லை. இப்போ லைஃப் எப்படி இருக்கும்? போட்டு வாட்டி எடுத்துரும். அம்மா ஜாதகத்தில் சூப்பராக இருக்குது, குழந்தை ஜாதகத்தில் சூப்பராக இருக்குது, அப்பா ஜாதகத்தில் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கும். அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஜாதகத்தில் டைம் சரியில்லாமல் இருக்கும். இது ஒரு 20 வருஷம் பழகிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ரெகுலராக காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, ஒரு 10 வருஷமாக பழகிடுச்சு. நீங்களே தூங்கினாலும் எழுப்பி விட்ரும்.
ஆமாம் சார். இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு 20 வருஷம் இதே மாதிரி கஷ்டத்துலேயே இருந்துட்டு இருந்தாங்கன்னா பழகிடும். அவங்களும் அதுலேருந்து வெளியில் வர மாட்டாங்க, அதில் கம்ஃபர்ட் ஆயிடுவாங்க. அதனால தான் சில பேர் பிறவியிலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜாதகமெல்லாம் பார்த்தா பிறவியிலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நாள் அவங்களே அது கம்ஃபர்ட் ஆயிடுவாங்க. நல்லா இருந்தால் கூட இதெல்லாம் வேண்டாங்க, காசாகுது பணமாகுது, ஐய நம்ம இப்படி இருக்க தான் ஜாலின்ட்டுருவாங்க. ஸோ அதில் கம்ஃபர்ட் ஆயிடுவாங்க.